அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய கெரியர்ல என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க சந்திக்க போறாங்க? ஓகே. ஃபார் த சாஜிட்டேரியஸ் வந்து பார்க்குறப்போ லைக் உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவ் மைண்டட் பீப்புளாக இருக்கட்டும், டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு ஒரு சில பிரேக் ஃப்ரீ கண்டிப்பாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். ஏன்னா இங்கே பிரேக் ஃப்ரீ இருக்குங்கிறப்ப அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, லைக் இவங்களை சுற்றி ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயராகவே ஏதாவது ஒரு சில பர்சன்ஸ்னால இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. எப்படா இவங்க நம்மளை விட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் பீப்புள்ஸ்லேருந்து ஒரு பிரேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ப்ராப்ளம் மேக் பண்ணுற மாதிரி சில பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இவங்க கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. அண்ட் அதே மாதிரி when comes to the financial வைஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸான ஒரு மூமெண்ட்டாக தான் எனக்கு வந்து தெரியுது. நீங்கள் நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வந்து சக்ஸஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் அகெயின் சாஜிட்டேரியஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லையும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது, கரியரோட ஃபீல்லையும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. அண்ட் உங்களோட இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸாக இருக்கட்டும், டாக்ஸிக் செயின் பேட்டர்னாக இருக்கட்டும், அது உங்களுக்கு இந்த டைமில் வந்து பிரேக் ஃப்ரீ ஆகும் அப்படின்றது.